பொதுவாக நம்முடைய வாழ்விலே நாம் யாரை அன்பு செய்கிறோம் அப்படின்னா, நம்மீது யார் அக்கறை கொள்ளுகிறார்களோ, நம்மை யார் மதிக்கிறார்களோ, நமக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நாம் அன்பை செலுத்துவோம். நம்ம யாராவது உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்றால், அவமானப்படுத்தி விட்டார்கள் என்றால், அல்லது நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களை மனதில் கூட நினைக்க மாட்டோம். ஆனால் இயேசுவினுடைய அன்பு அதிசயமான அன்பு. நீங்கள் பகைவர்களாக இருக்கும் பொழுதே அவர் உங்களை அன்பு செய்தார் அப்படின்னு தான் பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஒரு நண்பனுக்காக, ஒரு நமக்கு உதவி செய்பவர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதே கடினமான காரியம். அப்படி இருக்கும் பொழுது, நீங்கள் பகைவர்களாக இருக்கும் பொழுதே அவர் தன்னுடைய உயிரை உங்களுக்கு கொடுத்தார். நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றிருக்கிறார், உங்களை மீட்டிருக்கிறார். இந்த காணாமல் போன ஆடுன்னு சொல்லும் பொழுது, வழி தவறிய ஆடாக அது எப்படி வழி மாறி போகிறது, திசை மாறி போகிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, பல வேளைகளில் இந்த சின்ன ஆடுகள், குட்டி ஆடுகள்லாம் வழி தவறி போய்விடும். அதை போய் அந்த மேய்ப்பர் தேடி கண்டுபிடித்து அதை தோள் மீது சுமந்து கொண்டு அவர் வருகிறார். ஆனால் ஒரு சில ஆடுகள் என்ன செய்கின்றன அப்படின்னா, அந்த மேய்ப்பனுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக, அந்த மேய்ப்பனுடைய வழிகாட்டுதலை புறக்கணித்து இவைகள் வழிமாறி தடமாறி சென்று விடுகின்றன. ஆனாலும் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார், காணாமல் போன ஆடுன்னு போது ஏதோ ஒரு குட்டி ஆடு மட்டும் கிடையாது. இந்த மாதிரியாக அந்த ஆண்டவருடைய அன்பை உதறி தள்ளி அந்த மந்தையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஆடுகளை கூட தேடி செல்பவராக இந்த அதிசயமான அன்பு. அதான் நம்முடைய ஆண்டவருடைய அந்த திரு இருதயம்.